இன்றைய வசனம் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த வருடத்திலும் கூட நம் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் நம்மை அருமையாக பாதுகாத்து ஒவ்வொரு பாதைகளிலும் கண்ணீர்களின் பாதைகள், நெருக்கங்களின் பாதைகள், சோர்வடைந்த நேரம், நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த வேலைக்கு அடுத்த நேரங்களில் நம்ம என்ன பண்ண போறோம் என்று திகைத்து நின்ற நேரங்களில் எல்லாம் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து வந்தார் பிரியமானவர்களே. அதே போல இந்த வருடத்திலும் 12 மாதங்கள், இந்த வருடத்தின் கடைசி பகுதி வரையிலும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்தாரே பிரியமானவர்களே. எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி வந்தார். ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியுமா? முடியாது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் சொல்றார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் நம்மளை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வருடத்திலும் ஆரம்பித்த நாட்களில் இருந்து இந்த நாள் வரையிலும், இந்த நிமிட பொழுது வரையிலும் கூட கர்த்தர் நம்மளை சுமந்து கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ வேலைப்பளுக்கள், பிரயாணங்கள், போக்குவரத்துக்கள், எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலைகள், நாம் போகிற பாதைகளில் எத்தனையோ இன்னல்கள், ஆபத்துகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், ஆனாலும் கூட வேடனுடைய கண்ணிகள் பாழாக்கும் கொள்ளை நோய்கள், எத்தனையோ துன்பங்கள், சத்துரு வெள்ளம் போல எழும்பி வருகிற காரியங்கள், மனிதனுடைய தீமையான வார்த்தைகள், எத்தனையோ அவதூறான நிந்தையான பேச்சுக்கள், எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி தூக்கி சுமந்து இந்த மாதம் வரையிலும், இந்த கடைசி 12வது மாதத்திலும் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது இந்த வருடம், புதிய வருடம் ஆரம்பிப்பதற்கு. ஆனால் கர்த்தரின் நம்மளை எவ்வளவாய் நடத்தி கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. ஆனால் சில வேளைகளிலோ சில குடும்பங்களில் பல நன்மைகளை இழந்திருக்கக்கூடும், சில நபரை இழந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் மேல உங்க பாரங்களை வச்சிடுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய வாழ்க்கை என்னவாகும் என்று சொல்லி கூட நீங்க நினைக்காதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு காரியம் ஒருவேளை இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில, ஒருவேளை உங்க கண்ணீர்களின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் செல்வதற்கு அனுகூலமான ஒரு பாதையாக ஒருவேளை இந்த வருடத்துல நீங்க நடந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. அந்த பாதைகளில ஒரு நன்மை இருக்கும், அந்த பாதைகளில ஒரு அற்புதம் இருக்கும் பிரியமானவர்களே. தோல்வி ஆக ஒருவேளை தெரிந்திருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க, அதுல கூட ஒரு நன்மை இருக்கும் பிரியமானவர்களே. நீங்க கவலைப்படாதீங்க. எது உங்களுக்கு ஒரு இழப்பாக இருந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தேற்றுகிற தேவன். ஒரு மனிதன் உங்களை தேற்றாமல் இருக்கலாம், மனிதன் தேற்றினாலும் உங்களால் அது தேற்றப்படவே முடியாது பிரியமானவர்களே. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரே. நிச்சயமாய் ஒருவேளை இந்த வருடத்தில், ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே பலவிதமான இன்னல்கள் இருந்திருக்கலாம், ஒருவேளை உறவுகளை பிரிந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் கூட நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருந்து நடத்துவார் பிரியமானவர்களே. இதுவரையிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே, இனிமேலும் உங்களை சுமந்து கொண்டு நடத்துவார். உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு நடத்துவார். இனிமேலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே. கவலைப்படாதீங்க. அற்புதமா நடத்தி வந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்கிற நாட்கள் இந்த நாட்கள் பிரியமானவர்களே. இந்த 12வது மாதத்தில் இந்த கடைசி எல்லைகளில நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் ஊற்றுண்டு, அவர் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு வனாந்தரத்தின் பாதைகளில நடந்து வந்தாலும், ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படாதது நிமித்தம் கலங்கி நின்றாலும், எந்த ஒரு கடினமான பாதைகளில நீங்க கடந்து வந்தாலும் கூட அந்த பாதைகளின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். தன் தோளின் மேலே உங்களை சுமந்து கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்களாக தனியாக நீங்கள் நடந்து வரவில்லை. கர்த்தர் தான் உங்களை இந்த 12 மாதங்களும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. கலங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன பாரமோ, உங்களுக்கு என்ன சுமையோ, நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தரிடத்துல சொல்லுங்க. மனிதனிடத்திலே அல்ல பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார்.
ஒரு அதிசயத்தை செய்வார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவார், மாற்றுவார். பிரியமானவர்களே, அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் இந்த நாள் வரையிலும் சுமந்து கொண்டு வந்ததை, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை மறவாத படிக்கு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து உங்கள் ஜீவனை மரண கண்ணிகளுக்கு விலக்கி உங்களை தப்புவித்து பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நீங்கள் நன்றி செலுத்துங்க. இந்த காலங்களிலே ஆண்டவருக்கு நீங்கள் நன்றிகளை செலுத்த வேண்டிய காலங்கள். பிரியமானவர்களே, அதிகமாக ஜெபியுங்கள், நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிடுங்கள், எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வரப்போகிற ஆண்டுக்காக கர்த்தருடைய பாதத்திலிருந்து நீங்கள் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளையாக அவருடைய பாதத்தில் நீங்கள் தனித்திருந்து உங்களுடைய வரப்போகிற ஆண்டுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். உங்களுடைய பாரங்களை சொல்லி வருகிற ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, விலையேறப்பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம்